என்னமோ தெரியவில்லை, அன்று திடீரென்று காலநிலை மாற்றம் அடைந்து கொண்டிருந்தது. இடியும் மின்னலும் புயலும் மடிக்க மழையும் பெய்தது. மரங்களும் முறிந்து விழுகின்றது. அங்கே ஒருவர் மட்டுமே இருந்தார். அவரும் சிறிது நேரத்தில் சென்று விட்டார். தனியாக மழையில் நனைந்து கொண்டு குளிரில் நடுங்கிக் கொண்டு எவ்வளவு நேரம்தான் நிற்க முடியும்? கட்டி முடியாத கடைக்குள்ளே சென்று கதவடைத்துக் கொண்டோம். அந்த குளிருக்கு வெப்பம் தேடி அலைந்து கொண்டிருந்த நேரத்தில் சூடான தேநீரும் இல்லை. இருந்தாலும் இருந்த சாப்பாட்டை பகிர்ந்து உண்டோம். இந்த இடத்தில் நம்மை தவிர வேறு யாரும் இல்லை. லிப்டன் இருக்கை நமக்கே சொந்தமானது போல இருந்தது. இந்த இடத்தை விட்டு எப்படியாவது தப்பிச் சென்று விட வேண்டும். எப்படா மழை விடும் என்று சில மணி நேரங்களில் சென்று விட்டோம். மறுபடியும் சில வருடங்களுக்கு பிறகு இந்த இடத்திற்கு திரும்பி வந்தோம். பழைய நினைவுகளை நினைத்து கொண்டு தேநீரை குடித்து கொண்டு இயற்கை அழகை ரசித்துக் கொண்டிருந்தோம். ஒவ்வொரு பயணமும் மறக்க முடியாத நினைவுகளை தருகின்றது. இந்த லிப்டன் இருக்கை கப்புத்தலை நகரத்தில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. லிப்டன் தேயிலைகளுக்கு இன்றும் சந்தைகளில் நல்ல கேள்வி இருக்கின்றது. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவை தாருங்கள். நன்றி, வணக்கம்.